SS நியூஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் தொடங்குவதற்கு முன் தயவு செய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இந்த அறிக்கை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிரவும். சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். சென்னையின் ஒரு சாதாரண கோடை நாளை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வானம் தெளிவாக இருக்கும், சூரியன் வழக்கம் போல மிக கடுமையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஆனால் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் காலடி எடுத்து வைக்கும் அந்த முதல் நொடியில் உங்கள் தோள்களில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரும் பாரம் அழுத்துவதை நீங்கள் நிச்சயம் உணர்ந்திருப்பீர்கள், இல்லையா? அது வெறும் சூரியனின் வெப்பம் மட்டுமல்ல, அது உங்களை சுற்றிலும் சூழ்ந்து உங்களை மூச்சு திணறச் செய்யும் ஒருவிதமான கனமான ஈரப்பதம் நிறைந்த காற்று. ஒரு சாதாரண கோடை நாளின் பின்னணியில் அமைதியாக ஒளிந்திருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆனால் மிகவும் ஆக்ரோஷமான எதிரியை பற்றித்தான் இன்று நாம் மிக ஆழமாக ஆராயப் போகிறோம். செய்தித்தாள்களிலோ அல்லது உங்கள் மொபைல் போனிலோ இன்றைய வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் என்று காட்டும்போது அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிவதில்லை. காகிதத்தில் பார்க்கும்போது இந்த 35 டிகிரி என்பது நம்மால் மிக எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு சாதாரண எண்ணாகவே தோன்றுகிறது. பல வருடங்களாக வெயிலை பார்த்து பழகிய நமக்கு இது ஒன்றும் புதிதல்ல என்று நம் மனம் நம்பத் தொடங்குகிறது. ஆனால் அந்த வெப்பமானி நம்மை மிக சாமர்த்தியமாக ஏமாற்றுகிறது என்பதுதான் உண்மையான நிதர்சனம். அது காற்றில் உள்ள வெப்பத்தை மட்டுமே அளவிடுகிறதே தவிர அந்த வெப்பம் எந்த அளவுக்கு கொடூரமாக நம் உடலை தாக்குகிறது என்பதை அது ஒருபோதும் சொல்வதில்லை. ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கும் உண்மை காத்திருக்கிறது. அந்த வெப்பமானி 35 டிகிரியை காட்டினாலும் வெளியில் நடமாடும் ஒரு மனிதனின் உடல் உண்மையில் எவ்வளவு வெப்பத்தை உணர்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ். ஆம், நீங்கள் கேட்பது முற்றிலும் உண்மைதான். 35 டிகிரிக்கும் 50 டிகிரிக்கும் இடையிலான இந்த மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு சாதாரண விஷயமே அல்ல. இது ஒரு மாயையோ அல்லது கற்பனையோ கிடையாது. இது நம் உடலின் மீது ஒவ்வொரு வினாடியும் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான கண்ணுக்கு தெரியாத தாக்குதல். உங்களை அறியாமலேயே உங்கள் உடலின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் உறிஞ்சி கொடுத்துவிடும் ஒரு அமைதியான அச்சுறுத்தல் இது. இதற்கு பின்னணியில் உள்ள உண்மையான அறிவியலை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில்தான் வெப்ப குறியீடு அல்லது ஹீட் இண்டெக்ஸ் என்ற வார்த்தை மிக முக்கியத்துவம் பெறுகிறது. வெப்ப குறியீடு என்பது வெறும் காற்றின் வெப்பநிலை மட்டும் மேலோட்டமாக அளவிடுவதல்ல. அது காற்றின் வெப்பநிலையோடு காற்றில் அந்த நேரத்தில் உள்ள ஈரப்பதத்தையும் சேர்த்து நம் உடல் உண்மையில் எவ்வளவு வெப்பத்தை உணர்கிறது என்பதை கணக்கிடும் ஒரு மிக துல்லியமான அறிவியல் முறையாகும். சுருக்கமாக சொல்வதானால் ஒட்டுமொத்த நகரத்தின் மீதும் வளிமண்டலம் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை எடையை செலுத்துகிறது என்பதற்கான உண்மையான அளவீடு இதுதான். இப்போது ஒட்டுமொத்த நகரத்தின் வெப்பத்திலிருந்து சற்றே விலகி மனித உடலின் நுண்ணிய செயல்பாடுகளை, குறிப்பாக நமது சருமத்தின் அளவில் நடக்கும் விஷயங்களை கவனிப்போம். இயற்கையாகவே மனித உடல் என்பது மிகவும் வியக்கத்தக்க வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிக்கலான இயந்திரம். அதிக வெப்பம் ஏற்படும்போது தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்வதற்காக நமது உடல் வியர்த்தல் என்ற ஒரு அற்புதமான பாதுகாப்பு அரணை பயன்படுத்துகிறது. ஆனால் சென்னை போன்ற கடலோர நகரங்களில் இந்த இயற்கையான பாதுகாப்பு அரண் முற்றுகையிடப்படுகிறது, முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுகிறது. இது எப்படி நடக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். நமது உடலின் இந்த குளிரூட்டும் சுழற்சி இயற்கையில் எவ்வாறு மிகச்சரியாக செயல்படுகிறது என்று முதலில் பார்ப்போம். வறண்ட காட்சி இருக்கும் ஒரு சாதாரண சூழலில் உடலின் இந்த அமைப்பு எந்த தடையும் இன்றி வேலை செய்கிறது. உடல் வெப்பமடையும் போது சருமத்தில் வியர்வை உருவாகிறது. பின்னர் அந்த வியர்வை காற்றில் மெதுவாக ஆவியாகிறது. அப்படி ஆவியாகும்போது அது நம் உடலின் அதிகப்படியான வெப்பத்தையும் தன்னுடனே எடுத்து செல்கிறது. இதன் மூலம் நம் உடல் தானாகவே குளிர்ந்து தன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. இது மிகவும் நேர்த்தியாக இயங்கும் ஒரு உயிரியல் அமைப்பு. ஆனால் நிலைமை எப்போது கைமீறி போகிறது தெரியுமா? காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது இந்த சுழற்சி சுக்குநூறாக உடைந்து போகிறது. உங்களை சுற்றியுள்ள காற்று ஏற்கனவே ஈரப்பதத்தால் முழுமையாக நிரம்பியிருப்பதால் உங்கள் சர்மத்தில் உள்ள வியர்வையை அதனால் ஆவியாக்க முடிவதில்லை. வியர்வை ஆவியாகாமல் சர்மத்திலேயே ஒட்டிக்கொண்டு தங்கிவிடுகிறது. வியர்வை வெளியேற முடியாமல் தேங்கும்போது உடலின் வெப்பமும் வெளியேற வழியின்றி உள்ளேயே சிக்கிக் கொள்கிறது. இதன் விளைவாக உங்கள் உடலுக்குள் இருக்கும் உலைக்கலம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் உடல் மிக மோசமாக ஆபத்தான நிலைக்கு வெப்பமடைகிறது. மனித உடலின் இந்த தோல்விக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, நமது புவியியல் அமைப்புதான். நாம் அனைவரும் அடிக்கடி உணரும் அந்த ஒட்டும் தன்மை அல்லது ஸ்டிக்கி எஃபெக்ட் என்பது இங்குதான் தனது வேலையை காட்டுகிறது. சென்னை ஒரு கடலோர நகரம் என்பது நமக்கு தெரியும். கடலிலிருந்து வரும் காற்று எப்போதும் தன்னுடன் அதிகப்படியான ஈரப்பதத்தை சுமந்து கொண்டே வருகிறது.
இந்த கடலோர காற்று என்பது ஏற்கனவே தண்ணீரால் முழுமையாக நிரப்பப்பட்ட ஒரு கடற்பாசி போன்றது. அது ஏற்கனவே ஈரப்பதத்தால் நிரம்பியிருப்பதால் உங்கள் உடலிலிருந்து வெளிவரும் வியர்வையை உறிஞ்சிக்கொள்ள காற்றில் இடமே இருப்பதில்லை. இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ ஒரு ஒற்றை காரணத்தால் மட்டும் நடப்பதில்லை. பல காரணிகள் ஒன்றாக இணைந்து உருவாக்கும் ஒரு கொடிய வானிலை பொறியுது. முதலாவதாக, நமது கடலோர அமைப்பு தொடர்ந்து ஈரப்பதத்தை ஊட்டி வளர்க்கிறது. இரண்டாவதாக, காற்றின் வேகம் குறைவாக இருப்பதால் தேங்கியிருக்கும் காற்று வியர்வை ஆவியாவதை முற்றிலுமாக தடுக்கிறது. மூன்றாவதாக, நமது நெருக்கமான நகர்ப்புற அமைப்பு. இந்த 3 காரணிகளும் ஒன்று சேரும்போது எந்த அசைவும் இல்லாத, மனிதனை அப்படியே மூச்சு திணறச் செய்யும் ஒரு மிக ஆபத்தான சூழல் உருவாகிறது. இப்போது கடலையும் காற்றையும் தாண்டி நாம் தினமும் நடக்கும் இந்த கான்கிரீட் பூமிக்கு வருவோம். இந்த ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் நெருக்கடியிலும் நாம் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இருக்கிறது. அதன் பெயர்தான் நகர்ப்புற வெப்பத்தீவு அல்லது அர்பன் ஹீட் ஐலண்ட். இது முழுவதும் நமது நகரமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இன்று நாம் பார்க்கும் இந்த நெருக்கமான வானளாவிய கட்டிடங்கள் கொண்ட நகரமைப்பு ஒட்டுமொத்த சென்னை பெருநகரத்தையும் ஒரு மிகப்பெரிய ஓவனாக மாற்றிவிட்டது. இயற்கையான நிலப்பரப்புகள் அனைத்தும் மறைந்து எங்கு பார்த்தாலும் கான்கிரீட் கட்டிடங்கள் நிறைந்திருக்கும் இந்த மாற்றம் வெப்பத்தை ஒருபோதும் வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தி நம்மை சிறைபிடிக்கிறது. இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள, இயற்கையான கிராமப்புற நிலப்பரப்புகளுக்கும் நமது நகரங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். கிராமப்புறங்களில் மரங்களும் மண்ணும் இருப்பதால் சூரிய வெப்பம் இயற்கையாகவே வளிமண்டலத்தில் கலந்து இரவில் மிக எளிதாக குளிர்ந்து விடுகிறது. ஆனால் நமது நகர்ப்புற மையங்களில் நிலைமை தலைகீழ். நாம் பயன்படுத்தும் கான்கிரீட் கட்டிடங்களும் தார் சாலைகளும் மிகப்பெரிய வெப்ப தொட்டிகளாக செயல்படுகின்றன. அவை பகல் முழுவதும் சூரியனின் கதிர்வீச்சை ஒரு பிரம்மாண்டமான கடற்பாசியைப் போல உறிஞ்சி தங்களுக்குள் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. இந்த கான்கிரீட் கட்டிடங்கள் எப்படி நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவை மேலும் மோசமாக்குகின்றன என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய அபாயம். பகலில் தங்களுக்குள் உறிஞ்சி சேமித்து வைக்கப்பட்ட அந்த வெப்பத்தை இரவில் இந்த கட்டிடங்கள் மீண்டும் அந்த ஈரப்பதம் நிறைந்த காற்றுக்குள்ளேயே கதிர்வீச்சாக தொடர்ந்து வெளியேற்றுகின்றன. இதனால் பகலில் மட்டுமல்ல, இரவிலும் கூட நகரம் ஒரு தகிக்கும் அடுப்புக்குள் இருப்பதைப் போல நம்மை உணர வைக்கிறது. இந்த கட்டிடங்கள்தான் நம்மை சுற்றிலும் ஒரு வெப்பச் சிறையை உருவாக்குகின்றன. இந்த செய்தியின் அடுத்த கட்டமாக சில ஆழமான மருத்துவ உண்மைகளை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய நினைவூட்டல். இதுபோன்ற முக்கியமான தரவுகள் சார்ந்த செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்கும் எங்களது உழைப்பை ஆதரிப்பதற்கும் தயவு செய்து SS நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். சரி, இப்போது இந்த நகர்ப்புற உலைக்களத்திலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்ற மிக யதார்த்தமான மருத்துவ நிலைக்கு வருவோம். இது ஏதோ கடந்து போகும் காலாநிலை பற்றிய சாதாரண விவாதம் அல்ல. இது மனித உயிர் வாழ்வதற்கான அன்றாட போராட்டம். இந்த கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலின் உண்மையான பரிமாணங்களை நாம் முழுமையாக உணர்ந்தாக வேண்டும். நமது உடல் எவ்வளவு வலிமையானதாக ஆரோக்கியமானதாக இருந்தாலும் இயற்கையின் இந்த கூட்டுத் தாக்குதலுக்கு முன்னால் அது மிகவும் பலவீனமானது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் விடுத்துள்ள இந்த கடுமையான எச்சரிக்கையை சற்று கவனியுங்கள். இந்த அதிகப்படியான உணரப்படும் வெப்பநிலையை சமாளிக்க உங்கள் உடலுக்கு தொடர்ந்து நீர்ச்சத்து தேவைப்படுகிறது. அதை நாம் கொடுக்க தவறினால் அது மிக விரைவான ஆபத்தான நீரிழப்புக்கு வழிவகுக்கும். இது வெயில்ல ஏற்படும் ஒரு சாதாரண சோர்வு அல்ல. இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மருத்துவ அவசர நிலை. குறிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்கள், குழந்தைகள் அல்லது சரியான காற்றோட்டம் இல்லாத அறைகளில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நேரடியான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த ஆபத்தான சூழலிலிருந்து தற்காத்துக் கொள்ள சில முக்கியமான உயிர்காக்கும் வழிமுறைகளை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். சரியான காற்றோட்டம் இல்லாத புழுக்கமான அடைபட்ட இடங்களை தவிர்ப்பது மிக அவசியம். வியர்வையால் இழந்த நீர்ச்சத்தை ஈடுகட்ட தாகம் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து தண்ணீர் அருந்திக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயிலிருந்து மீண்டு வருபவர்களை கண்காணித்து இந்த அதீத வெப்பத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கடுமையான நகர்ப்புற காலநிலைக்கு எதிராக மனித உடல் என்பது மிகவும் எளிதில் உடையக்கூடிய ஒரு மெல்லிய கண்ணாடி போன்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதுவரை நாம் பார்த்த இந்த தரவுகள் மற்றும் அறிவியலிலிருந்து ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. 35 டிகிரி என்பது வெறும் ஒரு எண் மட்டுமே. உண்மை அதைவிட பல மடங்கு கொடூரமானது. ஈரப்பதமும் கான்கிரீட் கட்டிடங்களும் இணைந்து உருவாக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத உலைக்களத்தில்தான் நாம் ஒவ்வொரு நாளும் மூச்சு திணறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இறுதியாக உங்களிடம் நான் கேட்க விரும்புவது இந்த ஒரு கேள்வியேதான். இயற்கையும் நாமே உருவாக்கிய இந்த தவறான நகரமைப்பும் இணைந்து நம்மீது ஒவ்வொரு நாளும் தொடுக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத போரை எதிர்கொள்ள நாம் உண்மையிலேயே தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விரிவான அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி. Please subscribe my YouTube channel and like and share this video if you like.